Hi students, exercise 11.2 fourth question. Draw a pair of tangents to a circle of radius 5 cm which are inclined to each other at an angle of 60 degree. Now we need a pair of tangents from outside point to the circle. Now consider this is 5 cm circle. இங்கே outside பாயிண்ட்ல இருந்து நம்ம சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சன்ட் சால்வ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரெண்டு டேஞ்சன்ட்ஸ்க்கு இடையில் we need a 60 degree angle இருக்கணும். ஓகே, ஸோ இது radius, again this is also another radius and tangent perpendicular to each other. Therefore இங்கே ஒரு 90 degree இருக்கும், இங்கே 90 degree இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இது ஒரு குவாட்ரிலேட்ரல் ஷேப், இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குது. இங்கே one is 90, another one is also 90 degree, third angle 60 degree. ஸோ இப்போ இந்த 90 + 90 60 degree ஆட் பண்ணால் இங்கே 240 degree கிடைக்கும். சரியா? பட் குவாட்ரிலேட்ரலில் நமக்கு தெரியும் all the 4 angles 360 degree. ஸோ இன்னும் ஒரு 120 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 360 degree ஆங்கிள் இருக்கும். ஸோ த சென்டர் ஆங்கிள் இங்கே இருக்க ஆங்கிள் 120 டிகிரியாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ மெயின் டயக்ராம் சால்வ் பண்ணலாம். மெஷர் 5 cm. ஸோ நான் 5 cm சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். கொஸ்டினில் 5 cm சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் radius 5 cm. O. now கொஞ்சம் ஸ்லைடாக இந்த ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சாஞ்ச மாதிரி இந்த ரேடியஸ் 5 cm. ஸோ இங்கேருந்து நம்ம ஆங்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் பை யூஸிங் காம்பஸ். காம்பஸோட மெஷர்மெண்ட் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. இங்கே சென்டர்லேருந்து ஒரு ஆர்க், செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. இந்த நியூ பாயிண்ட், இந்த ஆர்க்கும் ரேடியஸும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துலேருந்து இன்னொரு ஆர்க், இந்த ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துலேருந்து இன்னொரு குட்டி ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த நியூ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸும் சென்டர் ஆஃப் த சர்க்கிளையும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, நான் இந்த இடத்துல நமக்கு 120 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இந்த கார்னர்ஸில் நமக்கு 90 டிகிரி ஆங்கிள்ஸ் இருக்க போகுது இங்கே. ஸோ அதே மெஷர்மெண்ட், காம்பஸ் மெஷர்மெண்ட் சேஞ்ச் பண்ண வேணாம். இதே மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ லென்த்தில் அகைன் ஒரு ஆர்க், சேம் ப்ராசஸ் இங்கே பண்ண போகிறோம். ஒரு குட்டி ஆர்க், தென் another ஆர்க். ஸோ இங்கே நம்ம 90 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரி ஆங்கிள். இங்கே இன்னும் ஒரு ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும். இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் சால்வ் பண்ணணும். இந்த இன்டர்செக்ஷன்லேருந்து இங்கே ஒரு ஆர்க் சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே சென்டர் மேலே இருக்க சர்க்கிள்லேருந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம லென்த்தி லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட டேஞ்சன்ட்.
இங்கே 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். சேம் ப்ராசஸை அதர் எண்ட்லையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ கீப் இட் காம்பஸ் பாயிண்ட் ஆன் த சர்க்கிள், தென் make an arc. இங்கே ஆர்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இருக்க காம்பஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், நெக்ஸ்ட் ஆர்க். ஓகே, இது சேம் ப்ராசஸை இங்கே சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ அகைன் இந்த பாயிண்ட் ஆன் த சர்க்கிளையும் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் இந்த ரெண்டுக்கு இடையில இந்த ஆங்கிள் 60 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த எண்ணில் 90 டிகிரி, இங்கே 120 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். Now we solve the required tangents. இப்போ நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் போட்டு அந்த லென்த் மெஷர்மெண்ட் வந்து செக் பண்ணலாம். டேஞ்சன்ஸோட மெஷர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வேணும். ஸோ ட்ரையாங்கிள்காக இங்கே கனெக்ட், this is point P, outside point P. Okay, connect OP. ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, A and B. OA OB radius. This is P. P is the outside point. Now PA and PB are the required tangents. Now take a triangle for justification. Take a triangle AOP. Okay, the total AOB angle AOB equal 120. பட் நம்ம இங்கே வந்து இந்த லைன் போடும்போது இது பாதியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருக்க ஆங்கிள் AOP half of the 120 தான். ஸோ 60. நான் இந்த ட்ரையாங்கிள் இங்கே சால்வ் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இங்கே A எடுத்துக்கலாம், ஏன்னா ஏல தான் 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. ஓகே, 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இது P, AP. இந்த பாயிண்ட்டு O. ஓகே, இந்த ட்ரையாங்கிளை நான் அப்படியே இப்படி திருப்பி எழுதியிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். இது நம்மளோட ஹைப்போடென்யூஸ் OP. நமக்கு தேவையான லென்த்து நம்ம இந்த PA தான் என்ன சால்வ் பண்ண போகிறோம். OA ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு 5 சென்டிமீட்டர் தெரியும். This is 5 centimeter. ஸோ இப்போ நம்ம அந்த PA சால்வ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஆங்கிள் 60 டிகிரி. இது ஃபுல் 120னா இந்த ஹாஃப் வந்து 60 டிகிரி இருக்கும். அதை இங்கே யூஸ் பண்ணியாச்சு. ஒரு ஆங்கிள் ஒரு சைடு தெரியும்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை த அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. Angle 60. Now the two sides involving here, one is angle opposite, another one is adjacent. So tan 60 degree equal opposite side divided by adjacent side. Opposite by angles, adjacent side. Opposite side, that is the required tangent. We don't know the value of PA. OA 5 centimeter. Tan 60 from the trigonometry table we know tan 60 equal √3. Okay, so therefore PA cross multiply 5 into √3 centimeter. So required length of the tangent PA 5 √3 centimeter. So the length 5 √3 centimeter. Similarly PB also
5 root 3 centimeter. That's it. Thank you.